வணக்கத்துடன் இன்பா டாக்ஸ். தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி பீடத்தில் ஏறுவதற்கான உரிமையை கோரியிருக்கக்கூடிய இந்த சூழலில் தமிழக ஆளுநர் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவு சரியான முடிவுதானா, அல்லது திட்டமிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தை பழிவாங்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் ஆளுநர் இந்த முயற்சியை எடுத்திருக்கிறாரா? இவைகள்தான் இன்று விவாத பொருளை எழுப்பியிருக்கின்றன. தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பான ஒரு சூழலையும் பரபரப்பான ஒரு மாற்றங்களையும் ஒவ்வொரு நிமிடமும் நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய திக் நிமிடங்களாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய செயல்பாடுகளையும் நம்மால் பார்க்க முடிகின்றது. தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் 108 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். காங்கிரஸ் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கின்றது 5 பேர். எனவே தமிழக வெற்றிக் கழகத்திற்கு 113 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்கின்ற நிலை உருவாகிவிட்டன. இந்த சூழலில் தமிழக ஆளுநரை சந்தித்து தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் முதலாக அவர்கள் தாங்கள் ஆட்சி அமைப்பதற்கான ஒரு வாய்ப்பை தாருங்கள் என்று கேட்கிறார்கள். எங்களுடைய பலத்தை நாங்கள் 2 வாரத்தில் நிரூபிக்கிறோம் என்ற கருத்து எடுத்து வைக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் 7ஆம் தேதி பதவியேற்கலாம் என்கின்ற ஒரு நிலைப்பாடு உருவாக்கப்படுகின்றது. ஆனால் ஆளுநர் அவர்களை பார்த்து இந்த 113 சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு கடிதத்தை கொடுத்த பொழுது ஆளுநர், நீங்கள் 118 பேரை கொண்டு வந்த பின்பு நான் உங்களை அந்த முதல்வராக பதவியேற்பதற்கு அழைக்கிறேன் என்று அறிவித்து விடுகிறார். இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சை களத்தை உருவாக்குகிறது. எப்பொழுதுமே ஒரு சட்டமன்றத்தில்தான் அந்த பலத்தை நிரூபிப்பார்கள். தங்களுக்கு எவ்வளவு ஆதரவு இருக்கிறது என்பதை சட்டமன்றத்தில் தான் நிரூபிப்பார்கள். ஆளுநர் மாளிகையில் இதுவரை எந்த கட்சியை சார்ந்தவர்களும் தங்களுக்கு இவ்வளவு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்கின்ற அடிப்படையில் அவர்கள் இதுவரை அப்படி அதை நிரூபித்து காட்டியதில்லை. ஆனால் ஆளுநர் எதற்காக இப்படி ஒரு செயல்பாடை எடுத்தார் என்கின்ற கேள்வி எழும்புகின்றன. தற்பொழுது அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய தொல் திருமாவளவன், இந்திய கம்யூனிஸ்ட், வலது கம்யூனிஸ்ட் கட்சிகளை சார்ந்தவர்கள், கமலஹாசன், இன்னும் பிரகாஷ்ராஜ், நடிகர் பிரகாஷ்ராஜ் போன்றவர்களெல்லாம் கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்திருக்கின்றார்கள். ஆளுநருடைய செயல்பாடு ஜனநாயகத்திற்கு விரோதமான செயல்பாடு என்ற ஒரு கணக்கீடு எடுத்து வைக்கப்படுகிறது. தங்களுடைய கட்சிக்கு ஆளுநர் அதாவது பதவியேற்பதற்கான ஒரு களத்தை உருவாக்கி கொடுக்கவில்லை என்கின்ற அடிப்படையில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை தமிழக வெற்றிக் கழகம் எடுக்க இருக்கிறது என்கின்ற ஒரு செய்தியை உருவாக்கி மெரினா கடற்கரையில் காவல்துறையை நிறுத்தி வைத்து ஒரு பதட்ட நிலையை உருவாக்கி இருக்கக்கூடிய களங்களையும் நம்மால் பார்க்க முடிந்தது. எதற்காக ஆளுநர் இந்த விளையாட்டை கையில் எடுத்திருக்கிறார் என்கின்ற கேள்விக்குள் போகின்ற பொழுது தமிழக வெற்றிக் கழகம் பாரதிய ஜனதா கட்சியை மையப்படுத்தியவர்களோடு எந்தவிதமான கூட்டணி விடயங்களை குறித்து பேசாமல் அதற்கு நேரெதிராக மதசார்பின்மை இல்லாத கட்சிகள், மக்களுக்கு சமூக நீதியை முன்னிலைப்படுத்தக்கூடிய கட்சிகள் என்று விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் என்று இந்த பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களை தங்களுடைய கூட்டணிக்கு அவர்கள் அழைத்து விட்டார்கள். அதன் அடிப்படையில் காங்கிரஸ் தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி என்று ஒரு உடன்பாடு செய்து கொள்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தோடு காங்கிரஸ் உடன்பாடு செய்கிறது என்பதை ஒட்டுமொத்தமாக தென் மாநிலங்களில் காங்கிரசுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒன்றாக அது மாறி இருக்கிறது என்ற செய்தியை நாம் இங்கு பார்க்க வேண்டியிருக்கின்றது. விஜய் அவர்களுக்கு பரவலாக இந்தியா முழுவதுமே அவருக்கு ரசிகர்கள் கூட்டம் அதிகம். அதிலும் குறிப்பாக தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகம் போன்ற பகுதிகளில் பெருவாரியான ரசிகர்கள் இருக்கிறார்கள். எனவே இந்த பகுதிகளிலெல்லாம் காங்கிரஸ் சற்று சுணக்க நிலையில் இருக்கக்கூடிய சூழலில் தமிழக வெற்றிக் கழகத்தோடு காங்கிரஸ் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிலைப்பாட்டில் காங்கிரஸ் புத்துயிர்ச்சி பெறக்கூடிய ஒரு களமாக அது மாறிவிடுகிறது. அதுபோல சுமார் 50-55 ஆண்டுகளாக காங்கிரஸ் இதுவரை சட்டமன்றத்தில் ஒரு அமைச்சராக அமரக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லாத நிலையை நீடித்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகம் காங்கிரசுக்கு ஒரு பெரிய அரிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது. இது பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய இக்கட்டை உருவாக்கி இருக்கிறது. அரசியல் ரீதியாக காங்கிரஸ் வளருவதற்கான ஒரு களமாக இந்த கூட்டணி அமைந்துவிடும் என்கின்ற காரணத்தினால் விஜய் அவர்களை பதவி ஏற்பதற்கு எந்தெந்த தடைகள் விதிக்க முடியும் என்கின்ற கணக்கீட்டில் ஆளுநரை வைத்து அதற்கான களங்களை பாரதிய ஜனதா கட்சி எடுத்திருக்கிறது என்கின்ற குற்றச்சாட்டு பரவலாகவே எடுத்து வைக்கப்படுகின்றது.
தற்பொழுது ஆளுநர் மீது கடுமையான கோபத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பொதுமக்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் நிஜம். நாம் பெரும்பாலான பொதுமக்களை சந்தித்து ஆளுநருடைய செயல்பாடுகளை மையப்படுத்தி ஆளுநர் எதற்காக இப்படி செய்கிறார் என்கின்ற கேள்வியை வைத்த பொழுது பெரும்பாலான மக்கள் குறிப்பிட்டது, ஆளுநர் திட்டமிட்டு இந்த பதவியேற்பு விழாவை அவர் குழப்பத்திற்குள் கொண்டு செல்லக்கூடிய ஒரு களத்தை எடுத்திருக்கிறார் என்கின்ற பதிவுதான் பெரும்பாலான மக்கள் எடுத்து வைக்கிறார்கள். இதன் பின்னால் பாரதிய ஜனதா கட்சியின் ஒரு செயல்பாடுகள் மறைந்திருப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் பரவலாக எடுத்து வைக்கப்படுகின்றது. தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி, தமிழக வெற்றிக் கழகத்தின் சி.டி. நிர்மல்குமார் அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர்களை சந்தித்து பேசியிருக்கக்கூடிய களமும், அவர்களிடம் தங்களுக்கான ஆதரவை கோரக்கூடிய ஒரு நிலைப்பாடை எடுத்திருக்கக்கூடிய செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகின்றது. கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த மட்டில் நாளை அவர்கள் தங்களுடைய கட்சியின் செயற்குழுவை கூட்டி முடிவு செய்வோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். அதுபோல திருமாவளவன் அவர்களோட நாளை தங்களுடைய செயற்குழுவை கூட்டி அறிவிப்பதாக அவர்களும் செய்திகளை சொல்லி இருக்கின்றார்கள். ஏறக்குறைய நாளை இந்த கூட்டணி விடயங்கள் முடிவு செய்யப்பட்டுவிடும் என்கின்ற செய்தி ஒருபுறம் சொல்லப்படுகின்ற அதே வேளையில் சி.வி. சண்முகம் அவர்களுடைய தலைமையில் அதிமுகவை சார்ந்தவர்கள் பிரிந்து வந்து விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு கொடுப்பார்கள் என்கின்ற செய்திகள் பேசப்பட்டன. ஆனால் சி.டி. நிர்மல்குமார் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியில் இருந்த எந்த கட்சிகளிடமும் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்ற செய்தியை இப்பொழுது குறிப்பிட்டிருக்கின்றார். அப்படி என்றால் திட்டமிட்டு ஒரு பொய் பிரச்சாரம் எடுத்து வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது தமிழக வெற்றிக் கழகத்தின் மீது. தமிழக வெற்றிக் கழகம் அவர்களோடு கூட்டணிக்கு பேசியது, இவர்களிடம் கூட்டணிக்கு பேசியது, இவர்களிடம் பேச்சுவார்த்தையை நடத்தியது என்கின்ற பொய்யான ஒரு திட்டமிடுதலை கையில் எடுத்துக்கொண்டு செயல்பாடுகள் அதற்கான ஒரு களத்தோடு முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்திகள் தான் வருகின்றன. தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய செய்திகளை வைத்து பார்க்கின்ற பொழுது நாளை 8ஆம் தேதி, நாளை மறுநாள் 9ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகம் தங்களுடைய பதவி பிரமாணத்தை எடுப்பதற்கான ஒரு களமும், விஜய் அவர்கள் முதல்வராக கோட்டைக்குள் செல்வதற்கான ஒரு சூழலும் நாளை மறுநாள் உருவாகும் என்பதாகத்தான் கணிக்க முடிகின்றது. காரணம், கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விடுதலை சிறுத்தை கட்சியும் தன்னுடைய ஆதரவை நாளை தெரிவிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்ற செய்திகள் வருகின்றன. அப்படிப்பட்ட சூழலில் தமிழக வெற்றிக் கழகம் 118க்கு மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவோடு தங்களுடைய ஆட்சியை அவர்கள் அமைப்பதற்கான ஒரு களமாக அது அமைந்துவிடும். தற்பொழுது ஆளுநர் அவர்கள் மீது கடுமையான சினத்தில் இருக்கிறார்கள் தமிழக மக்கள் என்பதுதான் பரவலாக அனைத்து பகுதிகளிலும் பேசப்படுகின்ற ஒரு செய்தியாக இருக்கின்றது. கண்டிப்பாக இது உளவு பிரிவு மூலம் ஆளுநருக்கு கூட இந்த செய்தி சென்றிருக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே ஆளுநர் சட்டத்தின் அடிப்படையில் நீதிமன்றம் எதை எடுத்து வைத்திருக்கின்றதோ அதன் அடிப்படையில் செயல்படுவார் என்ற நம்பிக்கை இப்பொழுது எழும்பியிருக்கிறது. காத்திருந்து பார்ப்போம். நன்றியுடன் இன்பா.